இப்போ என்னன்னா, எல்லாருக்கும் போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. சின்னவங்க அப்படின்னா, இந்த 10த்து 12த்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர் மாணவியர் நான் படிக்கிறேன், ஐயோ மறந்து போயிடுது, எப்படி எழுத போகிறேன்னு தெரியலையே, எழுதும்போது எனக்கு அப்படியே ஒரு டென்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நான் போய் அதை செஞ்சுட்டு வந்தால் மட்டும் நான் எழுதிடுவேனான்னு கேட்டால், அதிலேருந்து ரிலீஃப் பண்ணலாம். 100% இருக்கிறதுலேருந்து நான் ஒரு 10% உங்கள்கிட்ட எடுத்துக்கிட்டேன்னா, அந்த 90% தான் இருக்கும் மிச்சம். அந்த 10% தான் நான் குறைக்க முடியும்ல. அப்போ என்ன பண்ணலான்னா, 3ஆம் பாவகம்னு சொல்லலாம். 3ஆம் பாவகம் தான் எழுத்து. அந்த எழுத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அயக்ரீவரை வணங்குங்க, லலிதாம்பிகையை வணங்குங்க. கண்டிப்பாக நமக்கு ஒரு அனுகிரகம் கிடைக்கணும். அதுவும் இல்லாமல் எல்லாரும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று அவங்க அம்மா கிட்ட அவங்க காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா 4ஆம் பாவகத்துக்கு 12ஆம் பாவகம். ஏன் 4க்கு 12ன்னும் போது ஜாதகருக்கு 3ஆம் பாவகமாக வரும். அப்போ நான் சேவிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக தொட்டு சேவிக்கும்போது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கண்டிப்பாக கிடைக்கும். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மா இல்லை, நான் வெளியூரில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேங்க, நான் இனிமேல் வெளியூரில் இருக்கேங்க, வெளிநாட்டில் இருக்கேங்க, எங்கள் அம்மா வெளியூரில் இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணலாம்? அம்மா ஃபோட்டோ இருந்தால் அம்மா ஃபோட்டோ வணங்குங்க. இல்லைன்னா அம்மா பாதத்தை தொட்டு வணங்கிற மாதிரி கண்ணை மூடி சேவிச்சாலே போருமே. அது நினச்சாலே போகிறோம். உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கிடைக்கும். எப்போவும் ஒரு முயற்சியை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம செய்யும் போது தான் அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அது ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றா நீங்கள் போகும்போது ஒன்றுமே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா 5 ரூபா கிடைக்கும். அடுத்த விஷயத்துக்கு நம்ம போகும்போது 6 ரூபா கிடைக்கும். அடுத்த விஷயத்துக்கு போகும்போது 7 ரூபா கிடைக்கும். அதேமாதிரி தான் படிப்படியாக ஏறிட்டே வருவோம். இந்த மாணவ மாணவியர்கள்லாம் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அயக்ரீவ பெருமானையும் கலைவாணி அம்பிகையுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லியும், அதேமாரியே பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு சொல்லியும் எல்லாரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.